பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பிரகாசமான நேரத்துக்காக உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவரும் வல்லவரும் ஒரு நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். இந்த புதிய நாளிலே நான் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 84ஆம் சங்கீதம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது, 1000 நாளை பார்க்கிலும் இந்த பிரகாரங்கள் வாசமாய் இருக்கும் ஒரே நாள் நல்லது. இந்த புதிய நாளிலே நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய பிரகாரங்களுக்கு செல்லக்கூடிய நாளாக இருக்கிறபடினாலே நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய பிரகாரத்துக்கு சென்று தேவனை நாம் துதிக்கவும் ஆராதிக்கவும், தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லவும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் 100ஆம் சங்கீதத்தை வாசிக்கும் போது அங்கே நாம் எப்படி தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும், எப்படி ஒரு சமூகத்துக்கு செல்ல வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு சன்னதி முன் வர வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் இந்த சபை கூடி வருகிற நாளிலே நாம் காலையிலே எழும்பி நம்முடைய கடமைகளை முடித்து நாம் மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற துக்கங்கள், வேதனைகள், பாரங்கள் நீங்கி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவருடைய பிரகாரத்தில் உண்டாயிருக்கிற நன்மை நமக்கு போதுமானதாக இருக்கிறது. ஆனந்த சத்தத்தோடு ஒரு சன்னதி முன் வர வேண்டும். நான் உற்சாகத்தோடு கர்த்தரை ஆராதிக்க போகிற பாடக்கூடிய பாடல்களோடு, துதியோடு, ஸ்தோத்திரத்தோடு, புகழ்ச்சியோடு சன்னதிக்கு வர வேண்டும் என்று நாம் 100ஆம் சங்கீதம் 2-3 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். கடைசியாக சொல்லுகிற வாசல்களில் துதியோடும் அவருடைய பிரகாரங்களில் புகழ்ச்சியோடு பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது கர்த்தர் நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை அவருடைய பிரகாரத்தில் சென்று நாம் துதிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது, மகிழ்ச்சியோடு உற்சாகத்தோடு கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து ஆராதனை செய்யும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக, நம்மளை விடுவிக்கிறவராக, இந்த வாரம் முழுவதும் நம்மளை காக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே இந்த புதிய நாளில ஒருவரும் தேவனுடைய பிரகாரத்தை விட்டுவிடாதபடி தேவனுடைய பிரகாரத்துக்கு சென்று மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்து கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை, கர்த்தர் கொடுக்கிற நன்மைகளை, கர்த்தர் கொடுக்கிற கிருபைகளை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.